Taste the Daily. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சீனாவின் அரசி எனப்படும் பவுலோனியா பார்சினி மலர்கள் தற்போது பூக்க துவங்கியுள்ளது. ஆண்டுதோறும் இங்கு குளிர்காலத்தில் இவ்வகை பூக்கள் பூத்து குலுங்குவது வழக்கம். இந்த ஆண்டு உறைபனி தொடங்கியுள்ள நிலையில் அரிதாக காண கிடைக்கும் இந்த மலர்களை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியான வடக்கவுஞ்சி செல்லும் பிரதான வழியில் சமூக விரோதிகள் சிலர் சாலையில் நடுவே பள்ளம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சம் அடைந்ததுடன் சாலையை கடந்து செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர். எனவே சாலையில் பள்ளம் தோண்டிய நபர்களை விரைந்து கண்டறிய வேண்டும் எனவும் விரைவில் சாலையை சீரமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணி காலமாக முறைப்படுத்தி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அமுல்படுத்த வேண்டும், தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் வெளியிடப்பட்ட அரசாணை 140 ரத்து செய்ய வேண்டும், கிராமப்புற இளைஞர்களுக்கு காலி பணியிடங்களில் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் தலையில் கருப்பு துணியால் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.